بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, திருமறை குர்ஆனில் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமீன், முஸ்லிம்களாக அன்றியே நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உபதேசம் செய்த அந்த வசனத்திற்கு ஏற்ப ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய இலக்கணங்கள் குறித்து, மிக முக்கியமான பண்புகள் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பயணத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சஹாபி தன்னிடத்தில் அந்த அம்புகளோட தூங்கிடுறாரு. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் அந்த அம்பை எடுத்து ஒளிச்சு வைக்கிறார். அவர் திடீரென்று தூக்கத்தில் எழும்பி பார்க்குறாரு, தன்னுடைய அம்பை காணோம். அவர் திடுக்கிட்டு எழும்பி அதை பார்த்து அவர் கொஞ்சம் ஒரு பயப்படுறார், திடுக்கிடுறார். பக்கத்தில் இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ ரசூல் அங்கே கேட்குறாங்க, ஏன் சிரிக்கிறீங்க, சிரிக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ நடந்த சம்பவத்தை சொல்லுவோம். ரசூல் அங்கே சொல்கின்றார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை, அதாவது ஹலால் இல்லை, ஐயுரவ்விஅ முஸ்லிமன், இன்னொரு முஸ்லிமை திடுக்கிட செய்கிறது அது அவனுக்கு கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். இந்த திடுக்கிட செய்கிறது என்று நான் தமிழில் சொன்னதுக்குன்னா, எங்களோட புழக்கத்தில் அது புரிகிற மாதிரி சொல்கிறதாக இருந்தால் எப்படி சொல்லலாம்? பயம் காட்டுறது, அதிர்ச்சி, இந்த சர்ப்ரைஸ்ன்னு நாங்கள் கொடுக்குறோம் இல்லை சில நேரங்களில் சர்ப்ரைஸ். இப்போ புதுசாக வந்திருக்குது, என்ன ப்ராங்க்ன்னு ஒன்று வந்திருக்குது, இதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். இப்போ அதை எங்களோட மொழியில் என்ன பேசுகிறன்றது நீங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி தான் கேட்டேன். அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது, திடீரென்று போயிட்டு முன்னாடி நின்று பயமுறுத்துறது, இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். நவீன காலத்தில் இன்றைக்கி பார்க்கலாம், இந்த ப்ராங்க்ன்னு ஒன்று இருக்குது. செத்த மாதிரியே நடித்து ஒருத்தனை பயம் காட்டி, சில வீடியோக்களை பார்க்குறோம், வேணுமெண்டே ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் ஜனாசா குளிப்பட்டுற மாதிரியே குளிப்பட்டுறது, திடீரென எழும்புறது. அவன் ஒருத்தனுக்கு தெரியும் இது இவன் உசுரோடு தான் இருக்கிறான், இன்னொருத்தனுக்கு தெரியாது அவன் உசுரோடு தான் இருக்கிறான். சில பேருக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், உச்சகட்டமாக இதய நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். சில பேர் கொஞ்சம் பேர் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுடுவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல, ஐயுரவ்விஅ முஸ்லிமன், இன்னொரு முஸ்லிமை திடுக்கிட செய்கிறது. சில செய்திகள் இருக்குது எங்களுக்கு வரும்போது, அது எங்களை கொஞ்சம் திடுக்கிடுற மாதிரியான செய்திகள் தான். ஒருத்தருடைய மரண செய்தி வரும்போது, அல்லது ஒரு ஆக்சிடென்ட் செய்திகள் வரும்போது, அது ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனால் பிளான் பண்ணி வேண்டுமென்றே ஒருத்தரை பயமுறுத்துறது அல்ல ஒருத்தரை அதிர்ச்சியில் ஆக்குறது, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு நாங்கள் வந்து செய்கிற அந்த கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, அதை செஞ்சுட்டு அதில் வந்து சந்தோஷம் காண்றது, இன்பம் காண்றது இருக்குது, இது கூடாது. இன்னொருத்தனுடைய கஷ்டத்தில் நாங்கள் வந்து சந்தோஷம் காண்றது, சிரிக்கிறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் அதை செய்யக்கூடாது என்று தடுக்கிறாங்க. அந்த முஸ்லீமுடைய இலக்கணத்தில் இதையும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பேர் வந்து இதுக்குன்னே சில சேனல்கள் இருக்கும். சில பேருடைய வீடியோவை என்னன்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு போகிறது, நான் அவங்களோட சின்ன வயசில் காணாமல் போன பிள்ளைன்னு சொல்கிறது, அவருக்கு டென்ஷன் ஆகிற மாதிரியே பேசி பேசி அடிதடியில் போய் நின்று அதை பார்க்குற எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இன்னும் சில வீடியோக்கு அந்த சில பேர் இருக்கிறாங்க, அந்த காரில் வந்து ஒருத்தனை செத்த மாதிரியே கூட்டிகிட்டு போகிறது, அவன் பக்கத்தில் உள்ளவன் மேலே விழுகிறது, இப்படி நிறைய வீடியோக்கள் இன்றைக்கி என்னென்னா சர்வ சாதாரணமாக ப்ராங்க் என்று அடுத்தவங்களை வந்து பயமுறுத்துறதுல அதிர்ச்சிக்குள்ளாக்குறதுலையே நிறைய வீடியோக்கள் இன்றைக்கி அது ஒரு ஃபன்னாக காசு சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு முறையாகவே இன்றைக்கி சமூகத்தில் பார்க்கலாம். சில இஸ்லாமியர்களும் நின்று அதை செய்கிறாங்க. அது உண்மையிலேயே முன்கூட்டியே அவங்களோட பேசி செய்கிறாங்களா அல்லது வந்து சிரிப்புக்காக அல்லது திடீரென்று போய் செய்கிறாங்களான்றது ரெண்டாவது. ஆனால் திடீரென்று செய்கிறதாக இருந்தால், அவர்களுக்கு எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் செய்கிறதாக இருந்தால் அது மார்க்கத்தில் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அந்த திடுக்கிட செய்யக்கூடிய பயமுறுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடாத காரியங்களை சொல்லுகின்ற போது ரசூல் அங்கே சொல்கின்றார்கள், ஃபலைஸ யஹில்லு லிமுஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை, மின் அஹீஹி ஷையுன் இல்லா மா அஹல்ல மின் நஃப்ஸி, அதாவது அவர் மனமுவந்து தராம, ஒரு முஸ்லீம் ஒரு பொருளை கொடுக்குறாரு, காசையோ ஒரு பொருளையோ அவர் விருப்பத்தோட மனமுவந்து கொடுக்க இல்லை, ஒரு நிர்பந்தத்தில் அல்லது முன்னாடி உள்ளவர் கேட்குறாரு நான் கொடுத்தே ஆக வேண்டிய ஒன்றில் நாங்கள் கொடுத்து ஒருத்தர் எடுக்கிற காசு இருக்குது இல்லை அல்ல அந்த பொருள் இருக்குது இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள் ஃபலைஸ யஹில்லு லி முஸ்லிமின், அப்படி எடுக்கிற பொருள் வந்து ஹலால் இல்லை என்று சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால், நேற்று நானா சொன்ன உதாரணம் அந்த வரதட்சணை. வரதட்சணையை விரும்பி நாங்கள் யாருமே கொடுக்கறது இல்லையே. பொண்ணுக்கு கொடுக்குறன்றது வேற, வார மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டை எழுதி கொடுக்கறது, காரை எழுதி கொடுக்கறது, அல்லது நீங்களே இந்த நகைகளை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறது, விரும்பி கொடுக்கறது இல்லையே. விருப்பம் இல்லாமல் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டு என் மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கொடுக்கப்படுறதானே. அதே போல் இந்த லஞ்சம் கொடுக்கறது, அது நாங்கள் விரும்பி கொடுக்குறோமா? விருப்பம் இல்லாமல் வேற வழி இல்லாமல் அந்த 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 காரியத்தை ஒரு குயிக்காக அல்லது வேறு வழி இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்குறோம். அப்படி இன்றைக்கி எத்தனையோ பேர் அதை தொழிலாகவே வைத்திருக்கின்றார்கள். இல்லீகல் பிஸ்னஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். வியாபாரங்கள், ஒரு சர்டிஃபிகேட் தேவை, அதை நேரடியாக போனால் கொஞ்சம் நாள் எடுக்கும், அல்லது அதில் சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை என்னால் செய்ய முடியாது என்று இருக்கும்போது வேறு வழிகளில் போய் நம்ம செய்கிறது இருக்குது இல்லை, லஞ்சம் கொடுத்து, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபலைஸ யஹில்லு லிமுஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு அந்த சம்பாத்தியம், அந்த கிடைக்கக்கூடிய காசு, அந்த பொருள் ஹலால் இல்லை என்றே சொல்கிறாங்க. சில பேருடைய வீடுகளை சொத்துக்களை எழுதி எடுக்கிறது மிரட்டி, அல்லது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு வீட்டிலேயே வாடகை வீட்டில் இருந்து வேறு வழி இல்லை, இவ்வளவு காலம் இருந்துட்டோம்னு சொல்லி அவங்களோட சண்டை பிடிச்சி அரசாங்க ரீதியாக அவங்களுக்கு எழுதி எடுக்கிறது, எவ்வளவோ இன்றைக்கி சமூகத்தில். எதுக்கு? ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இதை செய்யக்கூடாது என்று அன்றைக்கே தடுத்திருக்கின்றார்கள். எங்களிடத்தில் இந்த கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட பண்புகள். நாங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல, மறுமைக்கான பயணத்தில். அதான் இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் சொல்கிறாங்க, ஃபலா தமூத்துன்ன, நீங்கள் முஸ்லீம்களாக அன்றையே மரணிக்க வேண்டாம். அப்போ வாழ்நாள் முழுவதும் அந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே நானும் நீங்களும் வாழ்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைலைட் பண்ணி ஒரு முஸ்லீம் இதை செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த காரியங்களில்
இது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இதையும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இன்னொருத்தருடைய விருப்பம் இல்லாமல் அல்ல அவரை நிர்பந்தத்துக்குள்ளாக்கி அவரிடத்துலேருந்து அந்த காசை அல்லது அந்த பொருளை எடுக்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எனக்கு ஆகுமானதல்ல, ஹலால் அல்ல அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீமுடைய இலக்கணமாக சொல்கின்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் அங்கே சொல்கின்றார்கள், லா யசூமில் முஸ்லிமு அலா சௌஇ அஹைஹி. ஒருவர் ஒரு பிஸ்னஸை பேசிக்கொண்டிருக்கும் போது, ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இடையில இவர் புகுந்து வந்து இவர் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கொடுத்து அல்லது இவர் அதை வந்து பேசி அந்த பொருளை எடுக்கிறது இருக்குதே, ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறாங்க. ஒன்று அவர் அந்த வியாபாரத்திலேருந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறவர் ஓரமாகிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் வியாபாரம் விலை பேசி கொண்டிருக்கும் போது இடையில ஒருத்தர் புகுந்து அதை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இன்றைக்கு எங்களோட பிஸ்னஸில் இது நிறைய நடக்குது. இன்றைக்கி இந்த எல்லா வியாபாரங்களும் இருக்குதா இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு புதுசாக வந்தவங்க அதை ஒரு பார்க்குறாங்க, என்னடா இதுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குதான்னு சொல்லி இந்த கல் பிஸ்னஸில், ஜெம் பிஸ்னஸில் இது நிறையவே நடக்குது. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார், அது நல்ல கல்லாக இருக்கும், விலை குறைய கம்மியாக கொடுக்குற அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொருத்தருக்கு கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு 100-200 கூட கொடுத்து அந்த கல் நான் வாங்கிக்கொள்கிறேன், எனக்கு தாங்க அப்படின்னு. அப்போ கல் உடையக்காரர் என்ன பார்ப்பாரு, இவனுக்கு 1000க்கு விற்கிறது, அவன் 1200 தர்றான், 300 தர்றான், அவனுக்கு நாங்கள் விற்போமே அப்படின்னு சொல்லி. இவர் வியாபாரத்திலேருந்து ஓரமாகினாரண்டா ஓகே, இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேருக்கும் இடையில கருத்து பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடையில இன்னொருத்தர் புகுந்து அந்த கல்லை வாங்குறத இன்னைக்கு நிறையவே பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது, அதை செய்யாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மற்ற பிஸ்னஸ்கள்லையும் நடக்குதா இருக்கும், ஆனால் இதில் நிறைய நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் இது வியாபாரத்தில் தடை செய்கின்றார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, வலா யஹ்துப் அலா ஹித்பதிஹி. ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக பெண் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இடையில இன்னொருத்தர் புகுந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்க இடத்துல போய் பேசி அவர் முடிக்கிறதுக்கு பார்க்கறது. இதையும் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இதே இன்றைக்கி சமூகத்தில் நிறைய நடக்குதா இல்லையா? ஒன்று அந்த பெண் வந்து அழகான பெண்ணாக இருப்பா, அல்ல கொஞ்சம் வசதியான பெண்ணாக இருப்பா, முன்கூட்டியே அவங்க 2 பேருக்கும் பழக்கங்கள் இருந்தால் அது மார்க்கத்தில் கூடாது, அது வேறு செய்தி. வீட்டில் வேறு ஆட்களுக்கு முடிச்சு கொடுக்க பார்க்குறாங்க, இடையில இவங்க வந்து பேசி அது இதுக்குள்ளே வராது. அது எதுவுமே இல்லாமல் பெண் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கிறதுக்காக, இடையில இன்னொருத்தர் வந்து அந்த பெண்ணை வந்து கொஞ்சம் வசதியானவங்களும் யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு பெண் பேசுகிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லிமுக்கு தடுக்கின்றதை பார்க்கலாம். லா யஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு அது ஆகுமானது அல்ல, அதை நாங்கள் ஒருபோதுமே செய்யக்கூடாது. இஸ்லாம் அதை தடை செய்திருக்கின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். சரி, அடுத்து ரசூலுல்லாஹ் முக்கியமாக சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா யظ்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்துலுஹு, அவனை கைவிட மாட்டான். வலா யஹ்கிருஹு, அவனை இழிவுபடுத்தவும் மாட்டான், அவனை கேவலப்படுத்தவும் மாட்டான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா என்று. என்ன, நாங்கள் ஒருத்தர் அற்பமாக இழிவாக நாங்கள் நினைக்கிறது இருக்குதே, ஒருத்தர் அற்பமாக இழிவாக நாங்கள் நினைக்கிறது ஏதாச்சும் ஒரு வகையில், எங்ககிட்ட காசு இருக்குது அவங்ககிட்ட காசு இல்லை, எங்கிட்ட படம் இருக்குது அவங்ககிட்ட இது படிப்பு இருக்குது அவங்ககிட்ட படிப்பு இல்லை, அல்ல நான் ஏதோ ஒரு வகையில் உயர்ந்தவனாக இருக்கிறேன் அவங்ககிட்ட அது இல்லை, இப்போ அவனை வந்து நாங்கள் அற்பமாக நினைக்கிறது இருக்குதே. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றது இறையச்சத்தில் தான், அல்லாஹ் தான் அதை பார்ப்பான். தக்குவா என்றது இங்கே இருக்குது, எவனிடத்துல தக்குவா அதிகமாக இருக்குமோ அவன் தான் சிறந்தவன். காசு படிப்பு பட்டம் வைத்து கொண்டிருக்கின்றவர் சிறந்தவங்க அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க, பிஹஸ் பிம்ரி இம்மின ஷர்ரி, ஒருத்தன் தீமையில் இருக்கின்றான் என்றதற்கு போதுமான சான்றாக இருக்கும், ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிமி, இன்னொரு முஸ்லிமை அவன் அற்பமாக நினைக்கிறது. தன்னை விட இவன் வந்து தாழ்ந்தவன் என்று நினைக்கிறதே
அவன் தீமையில பாவத்தில் இருக்கின்றான் என்பதற்கு அதுவே போதுமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இன்னைக்கு சமூகத்தில் நிறைய நடக்குதா இல்லையா? அப்படி இன்னைக்கு பல பேரும் பல மற்ற முஸ்லீம்களை தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கின்றவர்கள் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. பணத்தை வச்சு அடுத்தவங்களை நாங்கள் அற்பமாக நினைக்கிறோம். எப்படி நாங்கள் நினைப்போம்? அது அற்பமாக எப்படி நாங்கள் நினைப்போம்? பண விஷயத்தில் எப்படி நாங்கள் நினைப்போம்? ஒரு உதாரணம் சொல்லுங்களே பார்ப்போம், புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. பணத்தை வச்சு அடுத்தவங்களை நாங்கள் எப்படி மட்டம் தட்டுவோமா? இன்னும் உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்றதாக இருந்தா, வீடுகளுக்கு அவங்க அவங்கள நாங்கள் சிரித்த முகத்தோடு நாங்கள் வரவேற்க மாட்டோம். காசுள்ளவர் அவருக்கான வரவேற்பு வேற, அப்படிதானே? அவருக்கு ஒரு ஏதோ ஒரு தண்ணியை ஒரு டீயை கொடுத்து நாங்கள் அனுப்ப பார்ப்போம். இதே காசுள்ளவர் அவருக்கு பிஸ்கட் வேணுமா, கேக் வேணுமா, சமூசா வேணுமா, அது எல்லாத்தையும் வச்சு அவரை கவனித்து அனுப்ப பார்ப்போம். ஏற்றத்தாழ்வு நாங்கள் அவர் கவனிக்கிறதுலே நாங்கள் என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வர்றது, அவங்கள கவனிக்கிறன்றது வேற. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் தெளிவாக சொல்றாங்க, எந்த வலிமா சாப்பாட்டில் ஏழைகளை புறக்கணித்து பணக்காரர்களை மாத்திரம் நீங்கள் கூப்பிடுறீங்களோ மோசமான சாப்பாடு என்றே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேருடைய ஸ்டேட்டஸை பார்த்தாலும் எங்களுக்கு விளங்கும். அவங்க அவங்க போடுவாங்க, நீங்கள் நினச்சிங்களா நாங்கள் விழக்கூடியவங்க என்று பல டயலாகுகளை போட்டுக்கிட்டு, நானும் ஒரு நாளைக்கு காரில் போவேன், நானும் ஒரு நாளைக்கு ஃப்ளைட்டில் போவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் வறுமையிலிருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. பலராலையும் துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க. பணத்தை வச்சு, அதே போல் படிப்பை வச்சு கணவன் மனைவியே மட்டம் தட்டுவா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா எரி அப்படின்னு சொல்லி. இவர் கொஞ்சம் படித்தவராக இருப்பா, அவ ஏதாச்சும் கருத்தை சொல்ல வருவாங்க. ரசூலுல்லாஹ் தூதராக இருந்தே மனைவியினுடைய கருத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த கருத்துப்படி பல முடிவுகளையும் ரசூலுல்லாஹ் எடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திண்டாடி கொண்டு முடிவே எடுக்க முடியாம தத்தளிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் மனைவியினுடைய கருத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவு ரொம்ப சுலபமாக முடிஞ்ச பல செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம். நிறைய நடக்குது இன்னைக்கு சமூகத்தில். இன்னொரு ஹதீஸ்லேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குதோ அவங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்கன்னு. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒருத்தர் அழகா ட்ரெஸ் பண்ணணுமே நினைக்கிறாரு, அழகா செருப்பணியணும்னு நினைக்கிறாரு, அதுவும் பெருமைக்குள்ள வருமானு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அழகான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்றாங்க, பெருமைக்கான ஒரு வரைவிலக்கணம், பெருமை எனக்கிட்ட இருக்கிறதுக்கான வரைவிலக்கணம் என்னன்றது. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், எந்த மனிதன் அடுத்த மனிதனை அற்பமாக நினைக்கிறானோ, அப்படி நினைக்கிறவனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்குது. பத்ருல் ஹக் வகம்துன் நாஸ், உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு யாருக்கிட்ட இல்லையோ அவனிடத்துல பெருமை இருக்குது. மக்களை அற்பமாக இழிவாக கேவலமாக எவன் நினைப்பானோ அவனுடைய உள்ளத்திலையும் பெருமை இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இன்னொரு மனுஷனை நாங்கள் அற்பமாக நினைக்கிறது எங்களிடத்துல பெருமை இருப்பதற்கான அடையாளம். இந்த குணம் இந்த பண்பு எந்த மனிதனிடத்தில் இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ ஒரு முஸ்லிம் இடத்துல அது இருக்கக்கூடாது. சக முஸ்லிமா அவன் கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்திருக்கிறானா, தொழுகையில என் பக்கத்துல இருந்து தான் தொழுவான், அவனை சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், அவன் என் பக்கத்துல இருந்து சாப்பிடட்டுமே, அவனுடைய ஏழ்மைக்கு அவன் அப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறான். சில இஸ்லாமியர்களை பார்க்கிறோம், அவர்களிடத்துல படிப்பறிவு இருக்காது, அவங்களுடைய பேச்சு அவங்க நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அவர்களை ஒதுக்கக்கூடாது. சில இடங்களில் பார்க்குறோம், குரூப்பாக இருந்தால் சில பேரை என்ன செய்கிறோம், மட்டம் தட்டி அவருடைய மட்டம் தட்டுறதில் நாங்கள் என்ஜாய் பண்ண பார்ப்போம். அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மாருக்குள்ள ஒரு புரிதலோடு செய்கிறதுன்றது வேற, ஒரு புரிந்துணர்வோடு புரிதலோடு செய்கிறன்றது வேற. புரிதல் இல்லாமல் புரிந்துணர்வு இல்லாமல் வேண்டுமென்றே அவரை படிப்பில் மட்டம் தட்டணும், அவருடைய குணத்தில் மட்டம் தட்டணும், அவருடைய நடந்து கொள்கின்ற விதத்தில் மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகவே மட்டம் தட்டி அதில் சிரிப்பு அதில் சந்தோஷம் காணுகின்ற பலரையும் இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கலாம்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பிஹஸ்பி இம்ரிஇம் மினஷ் ஷர்ரி, அவன் பாவத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றான், பாவம் செய்யறதுக்கு போதுமானதாக இருக்கும், அடுத்தவனை தப்பாக இழிவாக அற்பமாக நினைப்பது. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஹராமானதாக இருக்கும். தம்ஹு, அடுத்தனுடைய இரத்தம், வமாலுஹு, அடுத்தனுடைய சொத்து, வஇர்துஹு, அடுத்தனுடைய மானம், மரியாதை, கௌரவம். அதுல கை வைக்கிறது எனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீமாக நான் இருந்தான் என்று சொன்னால் இன்னொரு முஸ்லீமை வந்து ஆதரிக்கணும், அரவணைக்கணும், அவனுடைய ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவனோட அன்பாக பண்பாக இருக்க வேண்டும். மனிதன் என்ற அடிப்படையில் அவனிடத்துல குறைகள் இருக்கும், அவனிடத்துல கெட்ட பண்புகள் இருக்கும், அவைகளை மறந்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அழகிய பண்பாடை தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்களே தவிர பிளவுகளுக்கும் பிரிவினைகளுக்கும் அவர்களை இழிவுபடுத்துவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் இஸ்லாத்தில் அளவும் அனுமதி இல்லை. அதுவும் குறிப்பாக ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் முஸ்லீம்களாகவே மரணிக்க வேண்டும் என்றால், மறுமையில சொர்க்கத்தையே நாங்கள் அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோட வாழ வேண்டும் என்றால் இந்த கெட்ட குணங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. துரதிர்ஷ்டவசம் நாங்கள் கடந்து வந்து இந்த ஏகத்துவ பாதையில மார்க்கம் சொல்லக்கூடிய பல பேரிடத்துல, அல்ல குர்ஆன் சுன்னா என்று பேசின பல பேரிடத்துல குர்ஆன் சுன்னா இருந்திருக்குது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய பண்புகள் அவர்களிடத்துல பார்க்க முடியல. பல பேரை வேண்டுமென்றே ஃபேஸ்புக்குகளில் மீடியாக்களில் பேரை சொல்லி அவர்களிடத்தில் குறைகளை மறைக்க வேண்டிய அந்த குறைகளை வெளிப்படுத்தி வேண்டுமென்றே இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவர்களை சமூகத்திலிருந்து ஓரம் கட்ட வேண்டிய பல வேலைகளை பலரும் பார்த்திருக்கின்றார்கள். அதுவும் குர்ஆன் சுன்னா என்ற அந்த வட்டத்துக்குள் இருக்கின்றவர்கள், இஸ்லாத்தை பேசியவர்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அதை செய்யாதீங்கன்னு தடை செய்யுது. நீங்கள் அதை செய்யாதீங்க, அது உங்களுக்கு கூடாது, மார்க்கம் தடுத்திருக்கின்றதுன்னு சொல்லுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த மனிதனையும் இழிவுபடுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய அவனுடைய மான மரியாதையில கை வைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தடுத்திருக்கிறான். நாங்கள் சகோதரர்களாக பயணிக்க வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்கின்ற போது, நான் சொன்ன நேற்று சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொன்ன விஷயம், எங்களால் செய்ய இயலாத கட்டங்கள், இப்படி சகோதரத்துவமாக வாழ்றது கஷ்டமான இடங்கள், இது எல்லாமே அது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. இது எதுவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீ முஸ்லீம். அப்படி இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா தான் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அப்படியே ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள் தொழுகிறோம் தானே, நோன்பு பிடிக்கிறோம் தானே, ஹஜ்ஜி செய்கிறோம் தானே, இந்த வணக்கங்களை விட ஒருபடி மேலே வந்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குணங்கள், இந்த வணக்கங்களை விட இந்த வணக்கங்களுடைய நன்மை எனக்கு கிடைக்கணும் என்றா இந்த ரசூலுல்லாஹ் சொல்ற இந்த விஷயத்துல நான் நீங்களும் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னா இந்த வணக்கமும் இல்லாம போயிடும். மறுமையில் ஒருத்தர் தொழுக நோன்பு பிடிச்சி ஹஜ்ஜி செய்த நன்மைகளோடு ஒருத்தர் வருவார். அல்லாஹ் விசாரிக்க போக்கல இன்னொருத்தன் வருவான், யா அல்லாஹ் இவன் உலகத்தில் இருக்க போக்கல எனக்கு அவதூறு சொல்லிக்கிறேன்னு சொல்லுவான். விசாரிச்சு பார்த்தா உண்மை. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இந்தா இவன் தொழுத தொழுகையை நீ வச்சுக்க. இன்னொருத்தன் வருவான், இவன் தொழுத நோன்பை நீ வச்சுக்க, இவன் செய்த ஹஜ்ஜை வச்சுக்க, எல்லா நன்மைகளையும் கொடுப்பாங்க. இன்னொருத்தன் வந்து சொன்ன, யா அல்லாஹ் இவன் எனக்கும் என்னைய பற்றியும் அவதூறு சொல்லிக்கிறான், என்னைய பற்றியும் புறம் பேசிக்கிறான், எனக்கும் அடிச்சுக்கிறான், கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, அவனுடைய தீமையை இவன் மீது சுமத்தி வத்துரிஹ ஃபின்னார், அவனை நரகத்தில் எறியப்படுவான், இவன் தான் ஒன்றுமே இல்லாதவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ தொழுகையை விட நோன்பை விட ஹஜ்ஜை விட ஒருபடி மேலே தானே எது? நான் அடுத்த முஸ்லீமோட மானம் மரியாதையை காத்து இந்த உலகத்தில் வாழ்றது, அவனை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறது, அவனுடைய கண்ணியத்தில் மரியாதையில் கை வைக்காமல் இருக்கிறது, தொழுகையை விட ஒருபடி மேலே தானே, ஹஜ்ஜை விட ஒருபடி மேலே தானே, நோன்பை விட ஒருபடி மேலே தானே. 40 வருஷம் தொழுத தொழுகையினுடைய நன்மை பாலாகிவிடும் மறுமையிலே, இதில் நான் கரெக்டாக இல்லாட்டி. ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சில இலக்கணங்களை சொல்றாங்கல்ல, இந்த இலக்கணத்தில் நாங்கள் உலகத்தில் வாழலைன்னு சொன்னால் நாங்கள் தாடி வச்சு வெளிப்பார்வைக்கு எவ்வளோ நல்லவங்களாக வாழ்ந்தும் வேலையில் மறுமையில் கெட்டவர்களாக நரகத்துக்கு போய் நிற்போம். அதனால தான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, வலா தமூத்துன்ன, நீங்கள் முஸ்லீம்களாக அன்றைய மரணிக்க வேண்டாம்.
அல்லாஹ் தான் சொல்றான், ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை இத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தி பயப்பட வேண்டிய விதத்தில், ஃபலா தமூதுன்ன நீங்கள் முஸ்லீம்களாக அன்றைய மரணிக்க வேண்டாம். முஸ்லீம்களாக அன்றியண்டா நம்பிக்கை கொண்டு இந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இந்த இலக்கணத்துல நானும் நீங்களும் இல்லாம இந்த உலகத்துல எவ்வளவு தொழுது நோன்பு நோற்று ஹஜ்ஜி செய்தாலும் வேலை இல்லை, மறுமையில் நன்மைகளை பிடுங்கி அல்லாஹ் நரகத்துல கொண்டு போய் போடுவான். எப்போ அந்த தண்டனைகளை அனுபவிச்சு நாங்கள் முடிவடையுமோ அதுக்கப்புறம் சொன்ன களிமாவுக்காக அல்லாஹ் கொண்டு போய் சொர்க்கத்தில் போடுவான். அது வரைக்கும் நரகத்தில் இருக்க வேண்டியது அந்த நெருப்புல. அது எதுவுமே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வழி இந்த வழி. அப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நாங்கள் எல்லாம் அற்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்ன விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட ஒருபடி மேலே உள்ள செய்திகள். சரி, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதில் ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. சலாம் சொல்றதே நாங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தானே, அதுவும் அவனோட எந்த சண்டையும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்போ சலாம் சொல்லுவோம். மறுமையுடைய ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்க, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்றது மறுமையுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த மர்கஸுக்குள்ளேயே நானா இருந்தாலும் வந்தா தெரிந்த முகங்களுக்கு மாத்திரம்தான் சிரிச்சுக்கிட்டு சலாம் கொடுத்து கை கொடுத்து, தெரியாத முகமாக இருந்தால் எங்கள் பாட்டில் நாங்கள் சும்மா இருப்போம், அவரே வந்து சலாம் சொல்லி எங்கள் கூட பேசட்டும் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, அரஃப்த வமல்லம் தாரிஃப், தெரிந்தவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு, பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிபட்டு இப்போ மொத்தமாகவே தெரிஞ்சு எங்களோட எந்த பிரச்சனையும் மனக்கசப்பும் இல்லாமல் இருக்கணும் அவனுக்கு சலாம் சொல்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டி சலாம் சொல்ல மாட்டோம். இந்த கலாச்சாரத்தை உருவாக்கினது வந்து வேற யாரும் இல்லை, இந்த குர்ஆன் சுன்னான்னு பேசினவங்க தான் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கினாங்க. நேற்று வரைக்கும் என் கூட ஒரே தட்டில் சாப்பிட்டாங்க, நேற்று வரைக்கும் என் கூட தோலுக்கு மேல் தோல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நேற்று வரைக்கும் ஒரே கிளாஸில் டீயை வந்து நான் குடித்து அவரும் குடித்தார், இன்றைக்கி ஏதோ ஒன்று செஞ்சு அவர் எங்கள்ட ஜமாத்து விட்டு போயிட்டாரு, அடுத்தலாம் அவன் முகத்தை பார்க்குறதும் கிடையாது, அவனை ரோட்டில் கண்டா சலாம் சொல்கிறதும் கிடையாது, மற்றவங்கிட்ட அவனை பற்றி இவன் அப்படி செஞ்சவன் இப்படி செஞ்சவன் அவனை கேவலப்படுத்தி, இந்த மறுமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் செஞ்சதை வந்து உருவாக்கினதே வந்து குர்ஆன் சுன்னான்னு பேசின நாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தான் நினைக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை நம்ம வந்து ஒரு முன்மாதிரியை, கெட்ட முன்மாதிரியை சமூகத்துக்கு காட்டி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கிறாங்க, யார் சலாத்தை கொண்டு முந்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று. இதை வந்து ஜும்மா மேடையில் நாங்கள் பேசுவோம். இது யாருக்கு? காஃபிருக்கு நின்று அவங்க சலாம் சொல்லுவாங்க. ஆனால் நேற்று வரைக்கும் என் கூட பயணித்தவருக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க, முகத்தை பார்க்க மாட்டாங்க. முஸ்லீமுக்கு உண்டான அடையாளமே இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் தாடி வச்சா தான் முஸ்லீம், ஜுப்பா போட்டால் தான் முஸ்லீம், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முஸ்லீமுக்கான அடையாளங்களில் சலாம் சொல்லணும், சலாத்துக்கு பதிலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி அவன் நமக்கு சலாம் சொல்லணும் வைங்களே, அவனை மூஞ்சியும் பார்க்கறது கிடையாது, பதிலும் சொல்கிறது கிடையாது. நம்ம சொல்ல இல்லை, எதையாச்சு அவன் அதுக்கப்புறம் நம்மளை பார்க்குறான், அவன் சலாம் சொல்கிறான், நம்ம பதில் சொல்லுவோமா? மூஞ்ச உருக்கிக்கிட்டு போவோம். ஆனால் கேட்டால் இவரை வந்து சொல்லிக்கொள்ள, நான் ஒரு தௌஹீத்வாதி, நான் இந்த ஜமாத்தில் இருக்கிறேன், குர்ஆன் சுன்னான்னு இவர் நாக்கில் இஸ்லாத்தை பேசுவார், குர்ஆன் வசனத்தை பேசுவார், ஹதீஸை பேசுவார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரத்து சலாம் வ இயாதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரிக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹதீஸை சொல்லுங்க பார்க்கும். நோயாளி நலம் விசாரிக்கிறது ஒரு நாளில் அதில் ஒன்று நோயாளியை நலம் விசாரி. வேற அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு அடியாங்கிட்ட கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்ன நோய் விசாரிக்க வந்தியான்னு கேட்பான் அல்லாஹ்.
யாரெல்லாம் நீ எங்க யாரெல்லாம் நோயாளியாக இருந்தேன், நோயாளியாக இருந்தால் நான் உன்னை நலம் விசாரிக்க வந்திருப்பேன். அப்போ அல்லாஹ் சொல்வான், இந்நாள் நோயாளியாக இருந்த நீ அவனை போய் நோய் விசாரிச்சிருந்தா அந்த இடத்துல நீ என்ன கண்டிருப்ப, என்ன பார்த்துருப்ப என்று அல்லாஹ் சொல்வானா. இப்போ மறுமையில் அல்லாஹ் அது ஞாபகம் வச்சு எங்ககிட்ட விசாரணையில் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கிறான். மறுமையில் விசாரணையில் இந்த சப்ஜெக்ட் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சும்மா கண்டுகொள்றதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இஆதத்துல் மரீத், நோய் விசாரிக்கிறது, இது கட்டாயம் இருக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட அது இருந்துச்சு. 2 நாள் ஒருத்தர் வளமையாக பள்ளிக்கு வரவர் காணாட்டி சஹாபாக்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா இந்த நாளை காணோம் அப்படின்ட்டு. நாங்கள் யாருமே நோயை இன்னும் நோய் விசாரிக்க, யார் நோய் ஒருத்தரை விசாரிக்க போவார்களோ மலக்குமார்கள் அவர் போயிட்டு வரும் வரைக்கும் அவருக்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. 5 கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி என்ன, இன்றைக்கி யார் நோயாளியே நலம் விசாரிக்க போனாங்க அப்படின்னு. எங்ககிட்ட அந்த குணங்கள் இல்லை தானே. இப்போ முந்தைய ஒரு காலத்தில் இருந்துச்சு தானே, கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சியா. போகும்போது ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறது, ஹார்லிக்ஸ் பாட்டில் அதை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது. இப்போ போகாமலேயே நோய் விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ வழிமுறைகள் வந்திருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எங்களோட உம்மோட சொந்தங்கள், மாப்பட சொந்தங்கள் நோயிலே இருப்பாங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு போய் சரி அவங்கக்கிட்ட விசாரிக்கிறத விடுங்களே. வீட்டில் இருந்துக்கிட்ட வாரத்துக்கு ஒரு வாரம், என்ன சித்தி இப்போ உடம்பு எப்படி இருக்குது, மாத்திரை ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா, நம்ம கோல் பண்ணாமல் இருக்கிறோம், ஏன் தலையிலே வந்துடுமோ, என்கிட்ட காசு கேட்பாங்களோன்னு பயத்தில். ஆனால் இஸ்லாம் என்ன கொடுக்க முடியுமா முடியாத, 2வது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த குணம் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லுது. என்ன பெரியப்பா எப்படி இருக்குது இப்போ உடம்பு, மாத்திரை சாப்பிட்டீங்களா, இப்போ நல்லா இருக்கிறீங்களா, ஏதாச்சும் செய்யணுமா, இப்படி என்ன அந்த கேட்குற அந்த பண்புகள் எங்ககிட்ட இல்லையே. என்ன காரணம், நாங்கள் பிஸி ஆகிட்டோமா இல்லையா? பிஸி ஆகல, அலட்சியம் தானே, அலட்சியம்தான். ஆனால் எங்ககிட்ட இருந்த மிக உயரிய பண்புகள் அது ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு பழங்காலத்து வாப்பமாக இருக்கட்டும் அப்பமாக இருக்கட்டும் அது ரொம்பவே இருந்துச்சு. நாங்களே வீட்டுக்கு போனால் சொல்லுவோம், அடே பெரிய போக்கும் உடம்பு சரியில் போய் பார்த்துட்டு வா, ஏன்னா அவர்கிட்ட அது இருந்துச்சு. சரி வாப்பா நான் நாளைக்கு போகிறேன், நாளை மறுநாள் போகிறேன், கோலண்டு பண்ணி பேசுடா சித்திக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு. யார் நாங்களே ஞாபகப்படுத்தி அவங்கக்கிட்ட பேச வேண்டியதை. ஆனால் எங்ககிட்ட அது இல்லை. என்ன காரணம், பிள்ளைங்களுக்கு பார்ப்பாங்க. அப்போ இப்போ நம்ம இந்த தலைப்பை அலசும் போது நமக்கு புரியுதா நம்ம இஸ்லாத்தை விட்டு எவ்வளோ வெகு தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. இவ்வளவுக்கும் குர்ஆன் சுன்னாவை படித்தவங்க, ஒரு காலத்தில் படிக்காதவங்களிடத்து இந்த நல்ல பண்புகள் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் குர்ஆன் சுன்னாவை தெரிஞ்சு கொண்டே இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் தூரத்தில் போகிறோம். இதெல்லாம் எங்ககிட்ட வர வேண்டிய நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும். ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இந்த 5ஐயும் நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு. சலாத்துக்கு பதில் சொல்கிறது, நோயாளியை நலம் விசாரிக்கிறது, வத்திபாஉல் ஜனாயிஸ். 3வது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஜனாசாவை பின்தொடர்றது. அது பெரும்பாலும் எங்ககிட்ட இருக்குது. அது இங்கே நாங்கள் செய்கிறோம், ஊருக்கு போனாலும் செய்வோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நாங்கள் அது எங்ககிட்ட இருக்குது, கட்டாயம் அதை செய்ய வேண்டிய உண்டு. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் இஜாபத்து தஅவா, இதுவும் எங்ககிட்ட இருக்குது. சாப்பாட்டுக்கு அழைச்சா போகிறது அதுவும் எங்ககிட்ட இருக்குது. அது அப்படி தானே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் மிஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சாப்பாடோடு கிடைக்கிது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எவன் என்னத்தை நினைச்சாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கு அழைச்சா போங்கன்னு. நாங்களும் அதுக்கு வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் தாராளமாக போய் சாப்பிட்டு வந்துடணும். அதை மறுக்கக்கூடாது.
ஹலாலான சாப்பாடாக இருந்தால் போய் தாராளமாக சாப்பிட்டு வந்துடும். என்ன சார் சொல்ல இருக்கா? நானா சிரிக்கிறீங்க? இல்லை. அடுத்து வதஷ்மீத்துல் ஆத்திஸ், தும்மினா அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் யர்ஹமுக்கல்லான்னு நாங்கள் சொல்லணும். அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறவரும் சத்தமாக சொல்லணும், யர்ஹமுக்கல்லான்னு சொல்கிறவரும் சத்தமாக சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன இன்னொரு துவா இருக்குது, யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும் அப்படின்னு துவாவை அவர் ஓதணும். நம்ம யர்ஹமுக்கல்லான்னு சத்தமாக சொன்னாதான், நம்ம மனசுக்குள்ளால ஓதக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறேன்னா, நான் ஓதிட்டேன் மனசுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தமாக ஓதணும். அது எவ்வளோ பெரிய சபையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இடமாக இருக்கட்டும். நான் ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு வியாபாரியோட பக்கத்தில் உள்ளவர் தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரு, யர்ஹமுக்கல்லான்னு திரும்பி சொல்லணும். வியாபாரம் பண்ணுறான், அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பான், யூதனாக இருப்பான், பௌத்தனாக இருப்பான். நான் ஏன் இஸ்லாத்தை அல்லாவுக்காகவே நடைமுறைப்படுத்தணும். எனக்கு பிஸ்னஸ் இல்லாமல் போனாலும் பிரச்சனை கிடையாது. என் ரப்புக்கு நான் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். என்னுடைய நல்ல பண்புகளை அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வியாபாரம் பேசுகின்ற இந்த வியாபாரி அவன் எவனோ ஒருத்தன், அவன் எனக்கு முக்கியமா, என்னுடைய இஸ்லாமியன் முக்கியமா? அவனுக்கு பதில் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. நிறைய பேர் அதை மிஸ் பண்றாங்க. நிறைய பேர் அல்ல பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், அல்ல ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு குரூப்பாக போய்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் 2 சீட்டை தாண்டி நாங்கள் இங்கே இருப்போம். சொல்ல மாட்டோம் நாங்கள், மற்றவங்க எங்களை ஏதாச்சும் நினைப்பாங்களோ, நினைச்சா நினைச்சிட்டு போட்டும். பொதுவாகவே நீ என்ன விகாரமாக தான் பார்க்குற. யர்ஹமுக்கல்லான்னு சொன்ன இன்னும் கொஞ்சம் விகாரமாக பார்த்துட்டு போ. நான் என் ரப்புக்காக இந்த உலகத்தில் நான் வாழ வந்திருக்கிறேன், யர்ஹமுக்கல்லா நான் சொல்கிறேன், என்ன எப்படி வேணாலும் நினச்சிட்டு போன்னு சொல்லி வாழ வேண்டிய சமூகம். ஆனால் நாங்கள் அங்கே டீசன்ட் என்று சொல்லி டீசன்ட் பார்க்குறோம். ஆமாம், அப்படியெல்லாம் டீசன்ட்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை டீசன்ட். இஸ்லாம் சொல்லி தர்றது தான் டீசன்ட். இஸ்லாம் கற்றுத்தர்றது தான் நல்ல குணம், நல்ல பண்பு. அப்போ இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதான்னு ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக நாங்கள் இந்த தலைப்புலேருந்து இன்ஷா அல்லாஹ், அப்போ ரசூல்லாங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹ்வை அஞ்ச விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லீம்களாக அன்றைய மரணிக்க வேண்டாம் என்று யூசுப் நபி அழகான ஒரு துவாவை கேட்குறாங்க. ரப்பி கத் ஆத்தை தனி மினல் முல்கி, யா அல்லாஹ் நீ எனக்கு ஆட்சியை தந்தாய், வஅல்லம் தனி மின் தஅவீல் அஹாதீஸ், பல செய்திகளுடைய விளக்கத்தை நீ எனக்கு கற்றுத்தந்தாய், ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் நீந்தான் எனக்கு பொறுப்பாளன் சொல்லிவிட்டு யூசுப் நபி கேட்குறாங்க, யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமா, முஸ்லிமாக என்னை மரணிக்கச் செய். யூசுப் நபி ஒரு நபியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவராக இருந்த நிலையில கேட்கிறார், உனக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கட்டுப்பட்டவனாகவே என்னை மரணிக்கச் செய், வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை நீ சேர்த்து வை என்று யூசுப் நபி கேட்ட துவா 12வது சூராவில் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹ்களும் அடிக்கடி கேட்ட துவா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அல்ல தீனி, உன்னுடைய மார்க்கத்தில் என்னை மரணிக்க செய்யன்னு சொன்னால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோட அந்த கலிமாவோட மரணிக்கணும். இந்த இஸ்லாமிய இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து முஸ்லீமாக நாங்கள் மரணிக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த துவா. அப்பப்போ மனிதன்ற ரீதியாக நாங்கள் கொஞ்சம் பொடுபோக்காக இருப்போம், ஆனால் இதுக்குள்ளே நாங்கள் வந்துடணும். இதெல்லாம் தெரியாத செய்திகள் அல்ல, ஆனால் இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆழமாகவே புரியுது, இதெல்லாம் ஒரு இஸ்லாமியன்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகள் அப்படின்றது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த துவாவை கற்றுத்தருகின்றார்கள். அந்த துவாவை அடிக்கடி ஓத வேண்டும். யூசுப் நபி கேட்ட அந்த துவாவையும், அதே போல இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் அவருடைய குழந்தைகளுக்கு சொன்ன அந்த உபதேசத்தையும் நாங்கள் ஒருபோதுமே மறந்துவிடக்கூடாது. அந்த உபதேசத்தை கடைசி மூச்சு வரைக்கும் எங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு முஸ்லீம்களாகவே மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.